Please subscribe Sadhguru Sai Creations. இன்றைக்கி வெயிட் லாஸ். இந்த வெயிட் லாஸ்க்காக எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் போய் கெமிக்கலான சில ப்ராடக்ட் எடுத்துக்கிறாங்க. எவ்வளவோ இயற்கை ரெமெடி இருக்குது, எத்தனையோ நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. சில பேருக்கு என்னாகும், நம்மளுடைய மூளையும் கொழுப்பு தான். பிரெயின் ட்ரெயின் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி நம்ம நல்ல கொழுப்பு சேர்ந்து போயிடக்கூடாது. இதில் கவனமாக இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு நிறைய எவ்வளோ ப்ராடக்ட் எடுத்துருப்போம், எவ்வளோ விஷயங்கள் நம்ம வீட்டை செஞ்சு பார்த்துருப்போம். ஒரு வாரம் 10 days இருக்கும்போது எந்த விதமான ரிசல்ட்டும் வரலை அப்படின்ட்டு நம்ம அப்படி நிறுத்திடுவோம். இல்லைன்னா அடுத்த ப்ராடக்ட் போயிடுவோம். உடம்பு எடுத்துக்கோங்க, உள் பக்கத்துலேயே இருந்து இருக்கக்கூடிய 7 layer ஸ்கின்னில் கொழுப்பு படிவங்கள் சில பேருக்கு என்னாகும், அழுத்தமாக இருக்கும், சில பேருக்கு மணல் மாதிரி இருக்கும், சில பேருக்கு கல் மாதிரி இருக்கும். நாமளே எல்லாத்துக்கும் சேர்ந்து, எல்லாத்துக்கும் ஏர் பாடியாக இருக்கட்டும், ஃபேட் பாடியாக இருக்கட்டும், என்ன வேணால் இருந்துட்டு போகுது. அதுக்கான டிப்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது கூட. இன்றைக்கி வெயிட் லாஸ். இந்த வெயிட் லாஸ்க்காக எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் போய் கெமிக்கலான சில ப்ராடக்ட் எடுத்துக்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் அப்படிங்கும்பொழுது பார்த்திங்கன்னா, சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் குறிப்பிட்ட பொருளை சொல்லலை. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் நமக்கு வெயிட் லாஸ் ஆகுதா, இன்னொருத்தவங்களுக்கு ஆகிருக்கும், சூப்பராக கடன் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிருக்கும். ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா வெயிட் லாஸ் ஆகிருக்காது. இப்படி பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒன்று செட் ஆகும், இன்னொருத்தவங்களுக்கு செட் ஆகாது. காரணம், நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், ஏர் பாடி, ஃபேட் பாடி, இல்லைனா ரெண்டும் கலந்த ஒரு பாடி. இது 3 தான் இன்றைக்கி பிரச்சனை வெயிட் லாஸ்க்கு. இதை தெரிஞ்சுக்காமல் நம்ம என்ன பண்ணணும், கண்ட ப்ராடக்ட் அப்படிங்கிறது கெமிக்கல், ஸ்டீராய்டு, இந்த மாதிரி விஷயம் போக வேணான்னு தான் நான் சொல்கிறேன். எவ்வளவோ இயற்கை ரெமெடி இருக்குது, எத்தனையோ நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. சில பேருக்கு என்னாகும், நம்மளுடைய மூளையும் கொழுப்பு தான். பிரெயின் ட்ரெயின் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி நம்ம நல்ல கொழுப்பு சேர்ந்து போயிடக்கூடாது. இதில் கவனமாக இருக்கணும். நல்லா ஐயோ சூப்பரான ஒரு ப்ராடக்ட் எடுத்தாங்க, அவங்க நல்லா இழைச்சிட்டாங்க, நம்மளும் அதையே எடுத்துக்கணும். அது ஓகே, அவங்களோட பாடி கண்டிஷன் வேறு, உங்களோட பாடி கண்டிஷன் வேறு. ஆக நாமளே எல்லாத்துக்கும் சேர்ந்து, எல்லாத்துக்கும் ஏர் பாடியாக இருக்கட்டும், ஃபேட் பாடியாக இருக்கட்டும், என்ன வேணால் இருந்துட்டு போகுது. அதுக்கான டிப்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். நம்ம காலையில் எழுந்திரிச்சோம், இந்த லெமன் வித் காஃபி, அது ரொம்ப பிரபலமான ஒரு டிப்ஸ். ஆக்சுவலி எல்லாத்துக்குமே நல்ல விஷயத்தை கொடுக்குறது. லெமன் உங்களுக்கு கெட்டது கிடையாது. அதேமாரி காஃபி, அதாவது காஃபி பவுடரை 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளரில் காலையில் எழுந்திரிச்சு ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வைங்க. ஒரு காஃபி டிகாஷனாக மாறிடுதா, அதில் நீ வெறும் 1/2 மூடி லெமன், இதமான சூட்டில் ரொம்ப கொதிக்க ஊற்றாதீங்க. குடிக்கிற பக்கத்து வந்த பிறகு அந்த லெமனை புழிஞ்சு விட்டு அதை குளிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு என்னாகும், ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர்னு இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு நிறைய எவ்வளோ ப்ராடக்ட் எடுத்துருப்போம், எவ்வளோ விஷயங்கள் நம்ம வீட்டை செஞ்சு பார்த்துருப்போம். ஒரு வாரம் 10 days இருக்கும்போது எந்த விதமான ரிசல்ட்டும் வரலை அப்படின்ட்டு நம்ம அப்படி நிறுத்திடுவோம். இல்லைன்னா அடுத்த ப்ராடக்ட் போயிடுவோம். உடம்பு எடுத்துக்கோங்க, உள் பக்கத்துலேயே இருந்து இருக்கக்கூடிய 7 layer ஸ்கின்னில் கொழுப்பு படிவங்கள் சில பேருக்கு என்னாகும், அழுத்தமாக இருக்கும், சில பேருக்கு மணல் மாதிரி இருக்கும், சில பேருக்கு கல் மாதிரி இருக்கும். அதை உடச்சி வரத்துக்கு யாருக்குமே டைம் கொடுக்கறதே கிடையாது. சில பேருக்கு இப்படி அமுங்கும், சில பேருக்கு உள்பக்கமாக அமுங்கும். உள்பக்கமாக அமுங்கிறது தான் கரெக்டான விஷயம். இப்படி இறங்குறது காற்று. நம்ம சாப்பிட்டோன்னே நமக்கு விளைக்கிறோம் அப்படின்னா அது ஏர், நம்ம செல்ஸில் இருக்கக்கூடிய ஏரெல்லாம் போன பிறகு ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகும் அந்த ஃபேட்டு, அந்த ஃப்ளாட்டு. ஸோ அப்போ உள்ளேருந்து நம்ம எந்த ரிசல்ட் வரலன்னு நினைக்கப்பட்டோம், உள்ளே கரைஞ்சி வந்துட்டுருக்கும், ரூட் காசஸ்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு டைம் மினிமம் ஒரு 15 days நம்ம கொடுக்கணும். வாரத்துக்கு 2 கிலோ குறையுதா, 1 கிலோ குறையுதா, அட்லீஸ்ட் நீ வெயிட் பார்க்கும்போது ஒரு 99 கிலோவில் இருக்கீங்க, 98 வருதா, அப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கு வெயிட். அதுக்கு வேலை செஞ்சிட்ருக்கு இல்லையா? நீங்கள் 98லேயே நிற்கிறீங்க, 99லேயே தான் நிற்கிறீங்க, எவ்வளோ சாப்பிட்டாலும் 15 நாள் ஆச்சுன்னா அது வேலை செய்யலைன்னு அர்த்தம். வெயிட்டை நம்ம செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நம்ம இப்படி பார்த்துக்கிறது, ஐயோ நன்மை குறையவே இல்லை, அவ்வளோதான், அப்போ இது நமக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு நினைக்கிறது தவறான விஷயம். ஸோ அதுதான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ காஃபி வித் லெமன் ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த விதமான சைட் எஃபெக்ட் கிடையாது. அழகாக கெட்ட கொழுப்பை மட்டும் நீக்கிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிளென்சர். அடுத்தது தான் முக்கியம். இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. கொள்ளு, இந்த கொல்லை பவுடர் பண்ணிக்கோங்க, லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க, பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 100 கிராம் கொள்ளு, நான் சிம்பிளாக உங்களுக்கு கணக்கு சொல்கிறேன். 100 கிராம் கொள்ளு ஈக்குவலாக ஆளி விதை, அதை ஃப்ளாக்ஸ் சீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி லைட்டாக பொண்ணு வரலாக வறுத்துக்கோங்க. ஏன்னா மேலே சலும்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் லைட்டாக வறுக்கிறது. அந்த ஜீரகமாக இருக்கட்டும் எல்லாமே ஏன் ஃபஸ்ட்டு பொண்ணு வரலாக வறுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மேலே உள்ள சலும்பு போகணுன்ட்டு. அதே தான் சிம்பிள். கொள்ளையும் அதேமாதிரி தான் பொண்ணு வரலாக வறுத்துக்கோங்க. அதேமாதிரி ஃப்ளாக்ஸ் சீட், அந்த ஆளி விதை அப்படின்னா ஆலிவ் கிடையாது, நல்லா கேட்டுக்கோங்க, ஆளி விதை. ஸோ ரெண்டையுமே இப்போ 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதை ஒரு கஞ்சாக எடுத்துக்கோங்க. காலையில் போட்டு நல்லா ஒரு டம்ளரில் போட்டு ஒரு கஞ்சி மாதிரி ஃபார்ம் ஆகிடும், குடிச்சிருங்க. குடிச்சிட்டு ஒரு சின்ன வாக் சூப்பராக இருக்கும்.
ரெண்டையுமே ஈக்குவலான ஒரு பதத்தில் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதோட ஜீரகம் சேர்த்துக்கலாம், இஞ்சி பவுடர் சேர்த்துக்கலாம், என்ன வேணால் இது செகண்டரி. 2 மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இது தான். ஸோ கொண்டைக்கடலையெல்லாம் பார்த்திங்கனாக்கா அழகாக நீங்கள் வந்து முளைக்க வச்சு போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுக்கிற விஷயம். மெயின் ஆலிவ் விதை ப்ளஸ் நம்மளுடைய கொள்ளு ஃப்ளாக்ஸீட், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது 2 தான். இதை நம்ம எடுத்து வந்தோம்னா போதும். தேவையில்லாத கொழுப்பு, லிவரில் இருக்கக்கூடிய ஃபேட்டு, அதேமாதிரி எங்கெங்கெல்லாம் தேவையில்லாமல் மஞ்சள் கொழுப்பு அடர்ந்து இருக்கிறதோ இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயந்தான். சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம காஃபி வித் லெமன் எடுக்கிறோம், இந்த கஞ்சி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நீங்கள் வந்து வெயிட் பார்த்துக்க வேண்டியது தான். ஸோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அவுட் அப்ளிகேஷன் தொப்பை மட்டும்தான் இருக்குது எனக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் நான் அடிக்கடி அந்த அவுட் மசாஜ் நம்மளே பண்ணிக்கூடிய. இப்போ சில பேர் இந்த சதை தொங்கும் லேடிஸ்க்கெலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அது ரிங்கிள் மாதிரி இருக்கும். இந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் கூடிய அந்த மார்க்கு ஸ்கெட்ச் மார்க் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா போக வைக்கிறதுக்கான ஒரு சூப்பர் ஆயில். ஆலிவ் ஆயில், கரிஞ்சீரக எண்ணெய். ஆலிவ் ஆயிலும் கரிஞ்சீரக எண்ணெய், நீங்கள் இன்னொரு ஆயில் கூட சேர்த்துக்கலாம். கடுகு எண்ணெய், எல்லாமே 100 கிராம் எடுத்துக்கோங்க. கடுகு எண்ணெய், ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். அடுத்தது கரிஞ்சீரக எண்ணெய். இந்த கரிஞ்சீரகம் தான் பிளாக் சீட் ஆயில்னு சொல்லுவாங்க. ஸோ இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா அறக்க தேய்க்கணும். நல்லா லைட்டாக சூடு போக அப்படி வயிற்றில் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் தொப்பையில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சதை இருக்கோ இதை தேய்ச்சாலே போதும். உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்குதா, இந்த எண்ணெய் 3ஐயும் கலந்து எடுத்து தொண்டையில் மட்டும் போட்டுட்டே வாங்க. நைட்டு உங்களுடைய தைராய்டு கிளாண்டு வந்து ஈக்குவலைசேஷனுக்கு ஆகிடும். ஹைப்பர் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா தைராய்டு இருக்கிறவங்களுக்கு உடம்பு குண்டாகும். சில பேர் என்ன நினச்சிருப்பாங்க, நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, தைராய்டில் தான் வந்திருக்குன்னு தெரியாது. ஆக இதே எண்ணெயை நம்ம கழுத்தில் போட்டால் ஓகே, இதே எண்ணெயை டெய்லி 1 ஸ்பூன் சாப்பிட்டாலும் ஓகே தான். அவ்வளோ சூப்பர். ஆனால் 1 ஸ்பூன் எடுத்தால் போதும். ஒரே ஒரு டீஸ்பூன் உள்ள இன்டேக்கும் அவுட்டேக் எடுத்தால் தைராய்டு ப்ராப்ளம் 100% சூப்பராக நேச்சுரலுக்கு வந்துடும். ஸோ இதை அவுட் அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி நம்ம கொடுக்கக்கூடிய இந்த வெயிட் லாஸ்க்கு எடுத்தாலே போதுமான விஷயந்தான். சூப்பராக வேலை செய்யும். கண்டிப்பாக ஒருத்தவங்க ஒரு மெடிசன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எந்த மெடிசனும் வேலை. நான் கொடுக்குற டிப்ஸில் யாராவது நல்ல டிப்ஸ் கொடுத்தாலும் சரி, ஹோம் ரெமடியாக கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு 15 டேஸ் உடம்புக்கு விட்டுடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே இருக்கக்கூடிய ராக்கை உடைக்கும். சில பேருக்கு மணல் மாதிரி இருக்கும், உடச்சி கொண்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும். வெயிட் லாஸ்க்கு குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக ஸ்லிம் ஆகிட்டே வருவீங்க. ஸோ வாரத்துக்கு செக் பண்ணும்போது வாரத்துக்கு 5 கிலோ 3 கிலோ குறையுதா, அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் ஒர்க் பண்ணுது. நீங்கள் எடுத்து ஒரு 10-15 நாள் கழிச்சு 1 கிலோ குறைஞ்சாலும் அப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். எடுத்தோடனே ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. அது வந்து சில பாடிக்கு பார்த்திங்கன்னா ஏரில் இருக்கவங்க டக்குன்னு சிங்க் ஆயிடுவாங்க. ஆகா நம்ம சாப்பிட்ட மருந்து சூப்பராக வேலை செஞ்சிச்சு, அவங்களுக்கு ஏர் பாடியாக இருக்கும். சில பேருக்கு வெறும் ஃபேட் மட்டும் இருக்கும், கொஞ்சம் டக்குன்னு ரிசல்ட் தெரியும். 2 இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆக இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை நம்ம வந்து இதுக்கு மீட்டர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளே தெரிஞ்சிக்க வேண்டியதுதான். நம்ம சாப்பிடும் பொழுது எந்த அளவுக்கு குறையுது, எந்த அளவுக்கு போகுது. சாப்பிட்ட உடனே டக்குன்னு ஃப்ளாட் ஆகுதுன்னா அது யாரெல்லாம் காணா போயிடுச்சு, சரி ஃப்ளாட் மட்டும் இருக்குது, அது மட்டும் ஃப்ளாட்டை மட்டும் குறைஞ்சிட்டு இருக்குது. இப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். இதுக்குன்னு தனியாக ஒரு மீட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக இதை மட்டும் நம்ம ஜட்ஜ் பண்ணி கரெக்டாக பொதுவாக இருக்கிற டிப்ஸை நான் கொடுத்துருக்கேன். மேல் ஃபீமேல் யாருக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்படி வெயிட் லாஸ்க்கு நம்ம நிறைய விஷயம் கொடுத்துருந்தாலும் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இன்னொரு டிப்ஸ். ஈவினிங் டைமில் எடுக்கக்கூடிய ஒரு கஷாயம். அந்த கஷாயம் எடுக்கிறத விட அது மகா மருந்துன்னு எடுத்துக்கலாமே. குப்பை மேனி, உடம்பு குப்பையாக நீங்கள் வச்சுருக்க டஸ்ட்டு கொழுப்பெல்லாம் குப்பை தான். குப்பை மேனி 100 கிராம், குப்பை மேனி பவுடர் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது 100 கிராம், செம்பருத்தி பவுடர் 100 கிராம். ரத்த ஓட்டத்தை சூப்பராக கொண்டு வந்துட்டாலே இந்த தங்கு தடை இல்லாமல் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ 100 கிராம் குப்பை மேனி, 100 கிராம் செம்பருத்தி பவுடர், 100 கிராம் வெண்தாமரை பொடி. இந்த 3ஐயுமே நம்ம சேர்த்துட்டாலே போதுமான விஷயந்தான். இதை 3ஆக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஈவினிங் டைமில் எடுத்தால் பிபி இருக்காது, கொலஸ்ட்ரால் தங்காது. ஸோ சூப்பராக கொண்டு வரக்கூடிய, அதாவது ரொம்ப ஒபிசிட்டி இந்த காலையில் இந்த டிப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி எடுத்தோம்னு கேட்டிங்கனாக்கா ஹார்ட்டில் படிஞ்சிருக்கக்கூடிய ஹார்ட் பிளாக்கு, அதேமாரி குடலில் படிஞ்சிருக்கக்கூடிய கொழுப்புகள், எங்கெங்கெல்லாம் கொழுப்பு படிஞ்சிருக்கோ அத்தனையும் காலி பண்ணி விட்டுடும். ஸோ இது சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கஷாயம் எடுத்துக்கலாம். ஆக குப்பை மேனி பவுடர் அது மெயின் இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. வெண்தாமரை பொடி இருக்குது, அதேமாதிரி செம்பருத்தி பொடி இருக்குது. இந்த 3ஐயுமே ஈக்குவலாக நீங்கள் வந்து கலந்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. குப்பையிலேருந்து அதாவது சூப்பராக்கி கொடுக்கறதுக்கு அது யூஸ் ஆகுது. ரத்த ஓட்டத்தையும் அந்த நம்மளுடைய மசிலையும் சூப்பராக மெருவாக்கக்கூடிய செம்பருத்திக்கு, அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய வெண்தாமரை இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வெயின். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த வெயினை வந்து சூப்பராக்கி கொடுத்துரும். ரத்த ஓட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாமே சேர்ந்து தான் அழகாக நமக்கு முன்னோர்கள் அழகாக சொல்லி வச்சாங்க. ஸோ இது எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. இந்த அழகான இந்த விஷயத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா உடம்பு ஸ்லிம் ஆகிறது உறுதி. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அதனால் இந்த டிப்ஸ் எல்லாம் அழகாக நம்ம முன்னோர்கள் செய்து ரொம்ப ஸ்லிம்மாக ஸ்ட்ராங்காக, அதாவது சதை இறுக்கம். கொள்ளு சாப்பிடும் போது பார்த்திங்கனாக்கா அந்த கஞ்சி சாப்பிடும்பொழுது தசை இறுக்கம் இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்கும், ஒரு ஃபிட் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். இதுதான் நம்ம முன்னோர்கள் கொடுத்த அற்புதமான ஒரு டிப்ஸ். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.